ஹாய், இதுதான் ரிச் டேட் புவர் டேட். ஸோ அதாவது மோஸ்ட் ரெக்கமெண்டட் புக் டு ரீட் அப்படிங்கிற மாதிரி இந்த புக்கை பற்றி தான் சொல்லுவாங்க. பட் இதில் பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் எனக்கு ஸ்டார்டிங்கில் நான் இதை படித்து லிட்டரலி ஒரு 10 வருஷம் இருக்கும். ஸோ இதில் ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் எனக்கு என்ன கிடச்சிச்சு அப்படின்னா, நம்ம ஸ்கூலிங் சிஸ்டமோ நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டமோ நம்மளை ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறதுக்கு தான் ரெடி பண்ணுறாங்க. பட் நெவர் பி அன் ஆண்டர்ப்ரனர். ஒரு பிஸ்னஸ் பண்ணாத, பிஸ்னஸ் பண்ணேன்னா உனக்கு பிரச்சனை வரும், ரிஸ்க் இருக்குது, அதில் ஒரு ஸ்டேபிளான ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்காது அப்படிங்கிற மாதிரி நம்மளை பயமுறுத்தியே வச்சுருப்பாங்க. மோஸ்ட்லி இப்போவும் அப்படி தான் இருக்கும். பட் இந்த புக்கை படித்ததுக்கு அப்புறமா ஒய் டோன்ட் வி ட்ரை பிஸ்னஸ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட் வந்துச்சு. இதில் மோஸ்ட்லி 2 அப்பாவை வச்சு கம்பேரிசனில் சொல்லியிருப்பாங்க. ஒருத்தர் ரெகுலராக நம்ம அப்பா அம்மாலாம் எப்படி இருக்காங்களோ, படித்து நல்லா வேலைக்கு போ, நல்லா சம்பாரி, அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி வீடு கட்டு, திரும்பவும் பிள்ளைய படிக்க வை, படித்து அவனையும் நல்லா வேலைக்கு அனுப்பு. ஸோ இந்த ரொட்டீன் லைஃப்லேருந்து எஸ்கேப் ஆன ஒருத்தர் பிஸ்னஸ் பண்ணிட்டு அவங்க பையனையும் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு எதுக்காக படிக்கணும், ஏன் படிக்கணும், படிச்சுட்டு நீ என்ன பண்ண போகிற அப்படிங்கிறத ஃபிகர் அவுட் பண்ணுறதுக்காக இன்னொருத்தரும், இது 2ல் எவ்வளோ பேர் சக்ஸஸ் ஆனாங்க, அண்ட் தென் மணி இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றியும் எங்கே இன்வெஸ்ட் பண்ணுறாருங்கிறத பற்றியும் கொஞ்சம் டீட்டெயிலாக பேசியிருப்பாங்க. சைக்காலஜி ஆஃப் மணி, எது அசட்டு எது லைபிலிட்டி அப்படின்னு இதில் நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம். உங்களுக்கு பணம், பிஸ்னஸ்ஸு, ஒரு வேலை அப்படிங்கிறத பற்றி எதுவுமே ஐடியாலஜி இல்லைன்னா இந்த புக்கு உங்களுக்கு ஒரு ரியலி ஐ ஓப்பனர் மாதிரி இருக்கும். இதோட ஆடியோ புக் வேணும்னா நான் ரிசர்ச் பண்ணிட்டு இன்கேஸ் யூடியூப்ல இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நான் உங்களுக்கு அதை ஷேர் பண்ணுறேன். வேணும்னு நினச்சிங்கன்னா லிங்க்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஐ ஷேர் யூ தட் லிங்க்.